உங்கள் நாக்கு கருப்பாக இருக்குதா? கண்ணாடியில் செக் பண்ணி பார்த்தீங்களா? அந்த கருப்பாக இருக்கிறதுக்கு கருநாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லிக்கலாம். கருநாக்கு கிடையாதுங்க. அது ஆக்சுவலி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை காமிக்கக்கூடிய கருமம் பிடிச்ச நாக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய நாக்கு கருநாக்காக ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குது. நாக்கு கருப்பாக இருந்தால் உங்களுடைய கல்லீரல் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள அனைத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே வர பாருங்க. இது பூரா எங்கே தேவைன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர் யாருன்னா கல்லீரல். நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் தண்ணி எக்ஸஸாக குடித்தாலும், தேவையான நேரத்தில் தண்ணி குடிக்காமல் விட்டாலும் கல்லீரலுக்கு பிடிக்காது. இப்போ உங்களுக்கு கல்லீரலில் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா, இந்த ஃபேட்டி லிவரை வெளியேற்றுற மாதிரியும் உங்களுடைய கல்லீரலை மீண்டும் புதுசு மாதிரி கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நாக்கு கருப்பாக இருக்குதா? கண்ணாடியில் செக் பண்ணி பார்த்தீங்களா? அந்த கருப்பாக இருக்கிறதுக்கு கருநாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லிக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதுக்கு கருநாக்கு கிடையாதுங்க. அது ஆக்சுவலி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை காமிக்கக்கூடிய கருமம் பிடிச்ச நாக்குன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. நாக்கு கருப்பாக இருந்தால் அது நாக்கோட பிரச்சனை இல்லைன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இரத்தத்தில் அதிகப்படியான கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்கள் நாக்கு கருப்பாக இருந்தால் உங்களுடைய கல்லீரல் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்கள நாக்கை நீட்ட சொல்லி பாருங்கள், உங்களுடைய நாக்கு கருநாக்காக இருக்கும். உங்களுடைய நாக்கு கருநாக்காக ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குது. கருநாக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லலை, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பணியை பண்ணக்கூடியவர் யாருன்னா கல்லீரல். உங்களுடைய கல்லீரல் வெளியேற்ற முடியாமல் டாக்ஸின்ஸ் ரத்தத்தில் கலக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். கல்லீரல் இவர் நம்ம உடம்புக்குள்ளே என்ன வேலை பார்க்குறாரு, இவருடைய முக்கியமான பணி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு சாப்பிட்டது நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போய் சிறுகுடலுக்குள்ளே போய் அங்கே குடலுறிஞ்சிகள் மூலமாக அந்த சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இந்த சத்துக்கள் அனைத்தையும் கொண்டு போய் கல்லீரலுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம உடம்புல விட்டமின் ஏ வேணும், விட்டமின் பி வேணும், சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வெரைட்டியாக வேறு சாப்பிட்ருப்போம். இப்போ விட்டமின் சி உங்களுடைய காலில் கணுக்காலுக்கிட்ட ஏதோ ஒரு ஃப்ராக்சர், அதுக்காக நீங்கள் விட்டமின் சி டேப்லெட் சாப்பிட்றீங்க, இல்லை விட்டமின் சிக்கு ஏதோ ஒரு உணவு எடுக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, இது என்னோடய கணுக்காலில் உள்ள எலும்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த மாத்திரைக்கிட்ட சொல்லி அனுப்புகிறீங்களா? அது கரெக்டாக அங்கே ரீச் ஆகிறதுக்கு? அதான் கிடையாது. அப்போ என்ன நடக்குது நம்ம உடம்புல? எப்படி கணுக்காலில் உள்ள அந்த எலும்பு பலவீனத்துக்கு இந்த கால்சியம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற அறிவு யாருக்கிட்ட இருக்குது? யார் கொண்டு போய் கொடுக்குறது? இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இது மாதிரி நம்மளுடைய கண்ணுக்கு விட்டமின் ஏ தேவை. இந்த விட்டமின் ஏ டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டமின் ஏ டேப்லெட்டோ அல்லது ஒரு கருப்பு திராட்சையோ அது மாதிரி விட்டமின் ஏ உள்ள உணவுகள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விட்டமின் ஏ இது நான் கண்ணுக்காக சாப்பிட்றேன், இந்த டேப்லெட்டே நீ கண்ணுக்கு போய் விட்டமின் ஏவை கொடுத்துருன்னு சொல்லி ஏதாவது சொல்லி அனுப்புகிறோமா? கிடையாது. அப்போனா இந்த வேலையெல்லாம் பார்க்குறது யார் அப்படின்னா அவர் தான் கல்லீரல். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள அனைத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே வர பாருங்கள். இது பூரா எங்கே தேவைன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர் யாருன்னா கல்லீரல். இதுதான் மிக முக்கியமான வேலை. அடுத்தது, ஒவ்வொரு உறுப்புகள்லையும் தானாக இயங்கப்படும் பொழுது கழிவு உருவாகும் பாருங்கள். அந்த மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் கழிவுகளை வெளியேற்றுற பங்களிப்பு யாருக்குன்னா கல்லீரலுக்கு தான் இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால், உடல் தன்னைத்தானே சரி செஞ்சிடும்னு சொல்லி சொல்லுவோம்ல, இந்த தன்னைத்தானே உடல் சரி செய்கிற சிஸ்டத்தோட ஹெட்டு யாருன்னா கல்லீரல். உங்களுடைய கல்லீரல் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய்கள் தானாகவே குணமாகும். கல்லீரல் சரியில்லைன்னா உங்களுக்கு வந்திருக்க நோய்கள் தானாக குணமாகாது. இதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நிறைய ஹார்ட் அட்டாக், இருதய நோயாளிகள் இருதயத்தில் தான் பிரச்சனைன்னு நாம் நினச்சிக்கிட்டு இல்லையா? கல்லீரல் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அடி வாங்கும். கல்லீரலுடைய எனர்ஜி தான் முதல்ல குறையும். அதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட் அட்டாக்ன்றதே வரும்.
அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நோய் அறிந்து, நோயின் மூலம் அறிந்து நீங்கள் குணப்படுத்திட்டீங்கன்னா அதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஒரு ஆரோக்கியமான நபராக மாறலாம். இல்லைனா லைஃப் டைம் நோயாளியாக நம்ம மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டோம். அந்த வகையில் உங்களுடைய கல்லீரலை தினந்தோறும் எப்படி நீங்கள் பராமரிச்சுக்கலாம், கல்லீரலை எப்படி நம்ம பலப்படுத்தி வச்சுக்கலாம், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கல்லீரலுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, அவருக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் தேவை. நீங்கள் வாடகை தூங்கினா போதும், உங்கள் பாடி சைலன்ஸுக்கு வந்தால் லிவர் ஆக்ஷன்ஸில் இறங்கிடுவார். அப்போ நீங்கள் நைட்டு நல்லா சைலண்டாக தூங்குனீங்க அப்படின்னம்னா லிவர் செயலில் இறங்கி உங்கள் உடம்புல உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுவார். நீங்கள் அப்படி ஒரு வேளை தூங்கலை அப்படின்னம்னா காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உடல் சோர்வாக இருக்குது, டயர்ட்னஸாக இருக்குது, சோம்பலாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம், உடம்புல ஃபுல்லாக அரிப்பு எடுப்பதுங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் கல்லீரல் இன்றைய நாள் முழுவதும் நைட்டு வெளியேற்றக்கூடிய கழிவை வெளியேற்றலன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் என்ன நடக்கும்னா உங்களுடைய ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும் பொழுது ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கேயெல்லாம் அரிப்பு எடுக்கும்ல. அப்போ உடல் முழுவதும் அரிப்பு, குறிப்பிட்ட இடத்துல அரிப்பு வந்ததை நாம் கல்லீரலை சரி பண்ணாதனுடைய விளைவு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் விஷயம். இப்படி அவருக்கு பிடித்த விஷயமான தூக்கத்தை மட்டும் நீங்கள் சரியாக தூங்கினீன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கல்லீரல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அடுத்த விஷயம் என்னென்னா, தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவு எடுத்துக்க வேண்டியது. நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் தண்ணி எக்ஸஸாக குடித்தாலும், தேவையான நேரத்தில் தண்ணி குடிக்காமல் விட்டாலும் கல்லீரலுக்கு பிடிக்காது. பொதுவாக நீங்கள் அழுக்கை சுத்தப்படுத்தணும்னா தண்ணி இல்லாமல் சுத்தப்படுத்த முடியுமா? பாத்திரம் கழுவுறீங்க, தண்ணி வேணும். துணி துவைக்கிறீங்க, தண்ணி வேணும். இப்படி எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். இந்த க்ளீன் பண்ணுற வேலையில் மிக முக்கியமான வேலையை பார்க்கக்கூடியவர் யார்? கல்லீரல். அப்போ அவர்கிட்ட நீங்கள் தண்ணியை கம்மியாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிளட்டில் தண்ணி கம்மியாக போச்சுன்னா எப்படி ஃபில்டர் பண்ண முடியும்? கரெக்டுங்களா? அதான் விஷயம். அப்போ தேவையான நேரத்தில் தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கல்லீரலுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவார். ஒன்று. அடுத்தது அந்த பசி எடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவர் பித்த நீரை கொடுக்குறதுக்கும் செரிமானம் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பசி எடுக்கிற நேரத்தில் சாப்பிடாமல் ஏதாவது ஒரு டீயை சாப்பிட்டுக்கிறோம், பசியே எடுக்காத நேரத்தில் உட்காந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது உங்களுடைய கல்லீரலை ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ நீங்கள் அதிகமாக ஸ்நாக்ஸ் எடுக்க நபரா உங்களுடைய லிவர் ஃபேட்டி லிவராக மாறும். ஆல்கஹால் எடுத்து தான் ஃபேட்டி லிவராக மாறணும்னு அவசியம் இல்லை. முதல்ல கவனிச்சுங்க. நிறைய நொறுக்கு தீனிகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, ட்ராவலிங் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றது, இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய கல்லீரலை ஃபேட்டி லிவராக மாற்றும். அப்போ இந்த ஃபேட்டி லிவர்லேருந்து எப்படி வெளியே வர்றது? ஹெபடமெகலி அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரிப்போர்ட்டில் காமிச்சிருச்சு அப்படின்னா உடனே அலர்ட் ஆகுங்க, கல்லீரலை பலப்படுத்துங்க, ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. அதுதான் பெஸ்ட் வே. அதுக்கு என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்தே சரி பண்ணுறதுக்கான சோர்ஸ் என்ன பண்ணலாம் அதான் பார்ப்போம். ஒன்று, பொதுவாக கல்லீரல் அதிகப்படியான சூடாகும் பொழுது தான் அதிகப்படியான தொந்தரவுகள் உங்கள் உடம்புக்குள்ளே காமிக்க ஆரம்பிக்கும். கல்லீரல் குளிர்ச்சியாக இருக்கப்படும் பொழுது காமிக்காது. ஓவர் குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது விஸ்வரூபத்தில் உங்களுடைய டிசீஸ் வெடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். கல்லீரல் குளிர்ச்சி ஆகிவிட்டால் உங்களுடைய வயிறு ஃபுல்லாக புஷ்ஷுன்னு உப்பிடும். சரிங்களா? ஆமாம். உள்ளுக்குள்ளே அந்த கல்லீரல் ஃப்ளூயிட், லிவர் ஃப்ளூயிட்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். லிவர் சிரோசிஸ் அப்படின்வாங்க. கல்லீரல் ஃபுல்லாக உட்காந்துருச்சு, அது இயங்குனா வெப்பம் உருவாகும், இயக்கம் குறைய குறைய குளிர்ச்சி ஆகி போயிடும். அதான் விஷயம். அப்போ கல்லீரலை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும், வெப்பமாக வச்சுக்கணும். ஓவர் வெப்பம் இருக்கக்கூடாது, ஓவர் குளிர்ச்சி இருக்கக்கூடாது, அது மாதிரி வச்சுக்கணும், நியூட்ரல் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே பழைய பதிவில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம், கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்துறதுக்குன்னு. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய வீடியோவில் பார்த்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு கல்லீரலில் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா இந்த ஃபேட்டி லிவரை வெளியேற்றுற மாதிரியும் உங்களுடைய கல்லீரலை மீண்டும் புதுசு மாதிரி கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, கீழாநெல்லி, இந்த கீழாநெல்லி இலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த கீழாநெல்லி இலையை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அப்படியே அரைச்சி ஜூஸ் பண்ணுங்கள். ஜூஸ் பண்ணி ஒரு 30 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டே வாங்க. ஒரு 48 நாள் 30 ml கீழாநெல்லி ஜூஸை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய கல்லீரல் மீண்டும் புதுசான மாதிரி நடக்கும். அந்த ஃபேட்டி லிவர்
கிரேட் 1 கிரேடு 2 அப்படிலாம் இருக்குன்னா அது உங்களுக்கு ரொம்ப அருமையாக குறைஞ்சி நார்மல்னு வந்துடும். அவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது அப்படின்னம்னா உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான வேலை. அப்போ டயபெட்டிக் இருக்குதுனாலே ஒரு 48 நாள் நீங்கள் தாராளமாக கீழாநெல்லி ஜூஸ் எடுத்துலாம். எடுத்தால் உங்களுடைய கல்லீரல் ஸ்ட்ராங் ஆயிடுவார். கல்லீரல் ஸ்ட்ராங் ஆனால் தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சரிங்களா? அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு இயற்கையான வழிமுறை. இதை செயல்படுத்தி பாருங்கள். உங்களுடைய கல்லீரலை மீண்டும் புதுப்பியுங்கள். நாக்கில் இருக்கக்கூடிய கருப்பு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.